திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையா போற வழியில நடுநாட்டு தலங்கள்லாம் தரிசனம் பண்ணி பதிகம் பாடினது பார்த்துட்டு இருந்தோம். அதனால திரு அண்ணாமலைக்கு திருக்கோவல்ங்கிற ஸ்தலத்துக்கு வந்து அங்க கோவல் வீரட்டேஸ்வரர் சந்நிதியில சுத்தி பண்ணிட்டு அரேணி நல்லூருங்கிற ஸ்தலத்துக்கும், அது ஒரே ஊர் தான், திருக்கோவல் தான். அங்கே வந்து அரேணி நல்லூர்ல போய் ஈஸ்வரனை தொழுதுட்டு அப்படி பிரதட்சணமா வரத்த அங்கேருந்து அடியார்கள் காட்ட திரு அண்ணாமலையை அங்கேருந்து தரிசனம் பண்றார். மலை ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ணின மாத்திரத்துல ஆந்தரிகம் அப்படியே உருக அங்கேருந்து அண்ணாமலையாரை சுத்தி பண்ணி ஒரு பதிகம் பாடினார் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பெரிய புராணம் 2867வது பாடல் பெரிய புராணத்துல, அண்ணாமலை அங்கு அமர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பருகி கை தொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமலையாள் என்னும் பதிகம் பாடி தொண்டருடன் வந்து தென்னீர் முடியார் திரு அண்ணாமலையை சென்று சேர்வுற்றார். அந்த பதிகம் பாடி அங்க அரேணி நல்லூர்ல இருந்து ஸ்துதி பண்ணி அவரை நேரா அங்க சந்நிதியில போய் தொழணும் அப்படின்னுட்டு அடியார்களோட திரு அண்ணாமலையை சென்று சேர்ந்தார். பெரிய புராணத்துல இது மட்டும்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பெரிய புராணத்தோட சம்ஸ்கிருத வர்ஷனா இருக்கக்கூடிய சிவபக்தி விலாசத்துல வந்து அவர் எப்படி அங்க போனாருங்கிறது டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு அண்ணாமலையான் சொல்லி அதை வந்து தானும் எழுதி வச்சுருக்கார், அடியார்களுக்கும் சொல்லியிருக்கார் அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு. அங்கேருந்து அண்ணாமலையை தரிசனம் பண்ணி இந்த பதிகம் பாடினோடனே அவருக்கு வந்து ஆந்தரிகத்துல அப்படி ஒரு அன்பு பொங்கறது. அந்த ஸ்தலத்துல போய் ஈஸ்வரனை வந்து நேர பார்த்து தரிசனம் பண்ணணும், ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் ஏற்பட அந்த தலத்துக்கு எப்படி போறது அப்படின்னு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிறது அண்ணாமலையார் வந்து வயசான ஒரு பிராமணரா அங்க அவர் கண்ணு முன்னால தென்பட்டாராம். அரேணி நல்லூர்ல இந்த கோவில் சுத்தி நல்ல பூந்தோட்டம் இருக்கு. இந்த வயசான ஒரு பிராமணர் வந்து இந்த பூந்தோட்டத்துல வந்து பூவெல்லாம் பறிச்சுன்னு இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவர் லோக்கல் ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்னுட்டு அது தெரியறது எங்க மலை அண்ணாமலை. அங்க அந்த மலைக்கு போய் அங்க எப்படி ஈஸ்வரனை தொடருது அப்படின்னோடனே போலாமே, இங்கேருந்து ரொம்ப ஈஸி, போயிடலாம், ஒரு 8ல போயிடலாம் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு அப்படின்னாராம். நாங்களும் போக முடியுமா அப்படின்னு சம்பந்த பெருமான் கேட்க, வயசான நானே ஒரு 8ல போறேங்கிறேன், உன்னால் முடியாதா என்ன, தாராளமா போகலாம், சரி எங்களுக்கு வழிகாட்டுறலாம். அவர் சொல்றாரு, நான் வந்து தினம் இங்க வந்து பூ பறிச்சுண்டு அதை எடுத்துட்டு அண்ணாமலைக்கு போய் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுவேன் ஈசனுக்கு. அங்க எங்களையும் அடிச்சுட்டு போறேலா, அடிச்சுன்னு போறேன்னு அப்படி சொல்லிட்டு அடிச்சுன்னு அவர் முன்னால லீடு பண்ணிட்டு போறார். சம்பந்த பெருமான் குரூப் எல்லாரும் பின்னால வந்துட்டு இருக்கா. போற வழியில வந்து திடும்னு பார்த்தா அந்த வழியை லீட் பண்ணிட்டு போன வயசானவரை காணும். எங்க போயிட்டு அறிவார் அப்படின்னு திகைச்சு நிக்கிறப்ப வந்து சுத்து வட்டாரம் ஒரே காடுகள், மரம். திடீர்னு அங்கேருந்து வேடுவர்கள்லாம் வந்து திருடர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் கொடுங்கோ அப்படின்னு மொத்தமா இவாள்கிட்ட இருக்கிற சம்பந்த பெருமான் வர முத்து சிவிகை, அது கூட வரவா வச்சுருக்கிற அந்த முத்தாளான சின்னம் வாதி இது எல்லாம் அவ ஏதோ ஆபரணம் கூட வரவா என்ன போட்டுட்டு இருந்தாலும் எல்லாம் கம்ப்ளீட்டா வஸ்திரம் முதற்கொண்டு எடுத்து விட்டாலாம். அண்ணாமலையார் சொல்றார், தேவர் லெஃப்ட் ஒன்லி வித் தேர் கௌபீனம். எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டா வேடுவர்கள்லாம். வெயில் வேற வந்து
உச்சத்துல இருக்கு. ஏன் வழியும் தெரியல. எல்லாம் களவு போயிடுத்து. இப்ப என்ன பண்ற? பசிக்கிறது வேற, வெயில் அடிக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறத வந்து சம்பந்த பெருமான் வந்து அண்ணாமலையாரை ஸ்மரிச்சு பிரார்த்தனை பண்ணினாராம். நீ வந்து என்ன நீ வழி நடத்துற, எப்படி வேணா நீ நடத்தின்னு போ, எனக்கு அதுல ஒண்ணும் இது இல்லை, கூட வந்தவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு சிரமம் ஏற்பட்டு போச்சே அப்படின்னப்போ வந்து அண்ணாமலையார் அசரீரியா சொன்னாராம். வந்து திருவண்ணாமலைக்கு வரப்போ வந்து கையில ஒன்றும் இந்த வேல்யூபிள்ஸ் எல்லாம் இல்லாம வர்றதுதான் ரொம்ப நல்லது அந்த தலத்துக்கு வழிபட வரத. அதனாலதான் எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்ப நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், எல்லாரும் சாப்பிடுங்கோ, அப்புறமா அப்படியே வாங்கோ அண்ணாமலைக்கு அப்படின்னு அசரீரி வாக்கா சொன்னார். திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்தா. நல்ல வாழைய சாப்பாடுலாம் இங்க ஏற்பாடு. அங்க திடீர்னு ஒரு மண்டபம் வந்தது, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சாப்பாடு போட்டா. சாப்பிட்டா எல்லாரும் எழுந்து கையெழுமிண்டு தீர்த்தம்லாம் குடிச்சிட்டு பார்த்தாருன்னா மண்டபத்தையும் காணும், அந்த வாழையும் காணும், சாப்பாடையும் காணும், எதையுமே காணும். அண்ணாமலையாரோட கிருபை அப்படின்னு ஆந்திரிகத்துல உருகிறதே அப்படியே அவளுக்கு வழி புலப்படுறது. அப்படியே நடந்து அண்ணாமலைக்கு போயிட்டு ஊருக்கிட்ட ஊர் எல்லையில போய் அருணாச்சலேஸ்வரர் கோவில் வாசல்ல போறதே வந்து இவ அந்த வேடுவர்கள் திருடிட்டு போனாலே காட்டுல இவாகிட்டு இருந்து எல்லாம் அங்க இருக்கான். முத்து சிவிகையில இருந்து எல்லாத்தையும் அங்க முன்னால வச்சிருக்காராம். சரின்னா ஈசனுடைய கிருப்பைன்னு நமஸ்கார பூர்வம் அதையும் எடுத்துட்டு ஈசனை தொடர்றதுக்கு போறார் அப்படின்னுட்டு. இது பெரிய புராணத்துல இல்ல இந்த இன்சிடென்ட், சிவபக்தி விலாசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை நோட் எழுதி வச்சுட்டு அதை சொல்றார் அடியார்களுக்கு அண்ணாமலையான். ஸோ அப்படியா வந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தா எல்லாரும் தொண்டர்களோடு சேர்ந்து சம்பந்த பெருமான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். தென்னீர் முடியார் திரு அண்ணாமலையை சென்று சேர்வுற்றார். அங்கண் அணைவார் பணிந்து எழுந்து போற்றி செய்து அம்மலை மீது தங்கு விருப்பில் வீற்றிருந்தார். தாழ் தாமரைகள் தம் முடிமேல் பொங்கும் ஆர்வத்துடன் புனைந்து உலகம் மலர்ந்த திருமேனி எங்கும் ஆகி கண் பொழியும் இன்ப அருவி பெருக்கினார். அங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டு விழுந்து நமஸ்காரம் பண்றார். எழுந்து அந்த மலை மேல வந்து அந்த மலை சாரல் அப்படியே தங்கி இருக்கணும். அங்க அந்த மலையோட பிரசன்ஸே வந்து அப்படி ஒரு அமைதி, அந்த ஆந்தரிக அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து கிளம்பாதுக்கு இருக்கிற ஒரு இஃபெக்ட் அந்த மலையில இருந்து. அதனால அது சமீபத்துக்கு போறது, அதுக்கிட்ட ரிலேட் ஆகிறதுங்கிறதுலயே வந்து மனசு தன்னால அடங்கிறது. அந்த மலையோட கனெக்டடா அது மேல கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப விருப்பம் ஏற்பட ஈஸ்வனுடைய திருப்பாதங்கள் வந்து தன்னுடைய தலைமையில தங்கி இருக்கும்படியா ஒரு பாவத்துல ரொம்ப ஆர்வத்தோடும் புனைந்து அப்படியே ஆந்திரிகம் ஃபுல்லா ஆனந்தம் பொங்கி எழறது. அதனால வந்து சரீரத்துல மேலெல்லாம் வந்து ரோம இது புலகித்தமா ரோமங்கள்லாம் எழுந்து நிற்க, அப்படி உருக கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பொழிஞ்சுட்டு அப்படியே நிற்கிறார். அந்த மலையை அனுபவிச்சுட்டு ஆதிமூர்த்தி கடல் வணங்கி அங்கன் இனிதின் அமரும் நாள் பூதநாதர் அவர் தம்மை பூவார் மலரால் போற்றி இசைத்து காதலால் அத்திருமலையில் சில நாள் வைகி கமல் கொன்றை வேத கீதர் திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்பு உருவார். அந்த ஈசனை ஸ்துதி பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் ஆனந்தமா அந்த அனுபவத்துல அங்க தங்கி இருக்கிற காலத்துல ஈஸ்வருடைய திருப்பாதத்துல இன்னொரு பதிகம் சமர்ப்பணம் பண்றார். பூவார் மலர் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகம் அந்த பாடி ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அன்போட அந்த மலையில வந்து கொஞ்ச நாள் தங்கி இருக்கார். அப்புறம் கொன்றை வாசனை கமழும் கொன்றை புஷ்பத்தை தலையில சூடிண்டு வேதத்தை சுஸ்வரமா பாடக்கூடிய ஈசன் எழுந்தருளி இருக்கிற பக்கத்துல இருக்கிற பிற தலங்களுக்கும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அங்கேருந்து அண்ணாமலையிலேருந்து கிளம்புறார். அது வந்து இந்த பதிகம் வந்து 1ஆம் திருமுறை 69வது பதிகம்.
பண் வந்து தக்கேசி. 1ஆம் திங்கள் 69வது பதிகம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். தூமாமழை நின்று அதிர வெறுவித்தொருவின் நிறையோடும் ஆமாம் பிழை வந்து அணையும் சாதல் அண்ணாமலையாரே. மஞ்சை புகழ்ந்த மதியும் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் வெஞ்சொல் பேசும் வேடர் மடபார் இதனம் அது ஏறி அஞ்சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே. ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அடையும் சாரல் அண்ணாமலையாரே. இழைத்த இடையாள் உமையாள் வந்த இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடையொன்று ஏறி தரியார் புறம் எய்தார் பிழைத்த பிடியை காணாது ஓடி பெருங்கை மதபேடம் அழைத்து திரிந்து அங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையாரே. உருவில் திகழும் உமையாள் வந்த இமையோர் பெருமானார் செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுத்தார் பருவில் கூறவர் குணத்தில் குவித்த பருமாமணி முத்தம் அருவிகே திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே. என்னை தோர் ஊழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலருரை கோயில் கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே.
வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வருமேல் வினையோடு பந்தித்து இறந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைகள் மேல் அந்தியே பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே மரம்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள் நிறம்தான் உரிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார் திறம்தான் காட்டி அருளாய் என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே தேடி காடார் திருமால் பிரமன் தேவர் பெருமானே மூடி ஓங்கி முதுவே உகுத்த முத்தம் பல கொண்டு கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ளவம் மின் என்று ஆடி பாடி அழகும் சாரல் அண்ணாமலையாரே தட்டை இடுக்கி தலையை பறித்து சமணே நின்று உண்ணும் பிட்டர் சொல்லு கொள்ள வேண்டா பேணி தொழுமின்கள் வட்டமுலையாள் உமையாள் பங்கர் மன்னே உரை கோயில் அட்டம் ஆழித்திரள் வந்து அணையும் அண்ணாமலையாரே அல்லாடு அரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரே நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னே வாழ்வாரே அண்ணாமலையாரே ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பத்தும் இவை கற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னே வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆக்சுவலா ஒவ்வொரு தலத்துல போய் சம்பந்த பெருமான் வழிபாடு பண்றத வந்து சேக்கிழா பெருமான் அவர் அந்த அதுதான் அந்த லிங்க், அந்த சிச்சுவேஷனோட கனெக்டட் ஆகிறதுக்கு அவ்வளோ இது அவர் கனெக்டடா இருந்திருக்கார் சேக்கிழா பெருமான். அதை அப்படியே நம்மளுக்கு கொடுக்குறார். அந்த கோவிலுக்கு முன்னால போனார், கோபுரத்துக்கு முன்னால விழுந்து நமஸ்காரம் பண்ணினார், எழுந்து பிரதட்சணம் பண்ணினார், உள்ள நுழைஞ்சார், உள்ள கோவிலுக்குள்ள வெளிப்பிரகாரத்துல பிரதட்சணம் பண்ணார், சந்நிதிக்கு போனார், உருகினார்,
கை கூப்பினார் அப்படியெல்லாம் வர்ணனை, கோவில் போனதெல்லாம் டீட்டெயில்டா சொல்றவர். இந்த ஸ்தலத்துல வந்து இங்க வந்து சேர்ந்தவர் மலை மேல வாழணும், மலை மேல கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு மலை மேல இருந்தார். இந்த பதிகமும் பார்த்தேன்னா உரை கோவில் அப்படின்னு வருது. அது உரை கோவில்னா வந்து கோவிலா என்னது அது, ஆகம விதிப்படி கட்டின ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆச்சா. அண்ணாமலை சாரல தான் சொல்லிகிட்டே இருக்கார் திருப்பி திருப்பி. இந்த மலை மேல கொஞ்ச நாள் வந்து தங்கி இருக்கணுங்கிற ஆசையில மலையில தங்கி இருந்தார். அங்க அந்த மலையே ஈஸ்வரனோட ஸ்வரூபமா இருக்கிறதுனால அதுவே அவருக்கு, அதுதான் அவருடைய இருப்பிடம், அதுவே அவருடைய உருவம். பிளேஸு ஃபார்ம் எல்லாமே ஒன்னே தான். அப்படி இருக்கிற அண்ணாமலை மலை மேல தங்கி இருந்து பாடின பாடல் இது. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். அருணாச்சலேஸ்வரரை வந்து தேவதைகளும் ஸ்துதி பண்றா, இந்த பூலோகத்துல இருக்கிற அடியார்களும் ஸ்துதி பண்றா. எல்லாரும் அன்போட வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய புஷ்பத்தை வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி, அதான் எளிமையான வழிபாடு. ஈசனுக்கு திருமுறை ஃபுல்லா சொல்லப்படுறதே அதான், பூவும் நீரும் கொண்டு வழிபட்டா போறோம். ஈசனுக்கு வந்து பெருசா அதுவும் சமர்ப்பணம், அது அன்போட தீர்த்தமும் புஷ்பமும் சமர்ப்பணம் பண்ணி வழிபட்டா போறோம். அது அப்படி புஷ்பங்களை கொண்டு வந்து பூலோகத்து அடியார்களும் தேவதைகளும் அண்ணாமலையார வந்து பூஜை பண்றா. அந்த ஈசன் வந்து ஒரு காலத்துல எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னுட்டு இந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் வந்து எரிச்சர், அக்னிக்கு இரையாக்கினர். அது பண்ணின நாளில் வந்து ஒரு 3 பேரை மட்டும் விட்டுவிட்டார். அது அவருக்கு தான் முடியும். அந்த மாதிரி அந்த மகாபாரத யுத்தத்துல சொல்லுவாள் இல்லையோ, ஒரு மகாபாரத பூமி, அந்த இது குருக்ஷேத்திர பூமியில இந்த பக்கம் 7 அக்ஷகுணி, அந்த பக்கம் 11 அக்ஷகுணி, எல்லாம் மொத்தமா எல்லா ஜீவனும் மொத்தமா அழிஞ்சாச்சு. பாண்டவாலையும் வந்து பாண்டவா 5 பேர் இருக்கா. அப்ப கொஞ்சம் சண்டை முடியரிச்சு, அது இளம் பாண்டவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கா, ஒரு 4-5 பேர் இருக்கா. பட் மற்றபடி எல்லாம் அழிஞ்சாச்சு அந்த பேட்டில் ஃபீல்ட்ல. அதுல வந்து ஒரு யானையோட மணியை கீழே விழ வச்சு அதுக்கு கீழே ஒரு குருவியோட ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்றாருன்னு சொல்லப்படுறது புராணத்துல. அந்த மாதிரி இவர் வந்து 3 புறங்களையும் வந்து கம்ப்ளீட்டா அம்பு எய்தி இல்ல சிரிச்சு பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி 3 புறம் மதிலோட கூடின ஊரே எரிஞ்சு போச்சு. 3 ஊரும் மொத்தமா எரிஞ்சு பொசுங்கி சாம்பலா போயாச்சு. அதுல 3 அசுரர்கள் மட்டும் ஈசன் கிட்ட மனசால சமர்ப்பணம் பண்ணி அவரை அவரோட சோவர்னிட்டி ஏத்துண்டாலும் 3 பேரை மட்டும் காப்பாத்துறான். அந்த 3 ஊரே எரிஞ்சு போனாலும் அந்த ஒரு அசுரன் மட்டும் அந்த ஒரே புறத்துல இருந்தாலோ இல்லை ஒரு புறத்துல இருந்தாலோ 3 அசுரர்களை மட்டும் வந்து அந்த எரிஞ்சு போச்சுங்கிறதுல இருந்து அவ 3 பேரை மட்டும் காப்பாத்துறார். அவளை வந்து தன்னுடைய சேவையில வச்சுக்கிறார். இது நம்ம சுந்தரர் பெருமான் வந்து திருப்புன்கூருங்கிற ஸ்தலத்துல ஈசன் வந்து யார் யாருக்கு எப்பப்பெல்லாம் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ரீகால் பண்ணி பண்ணி, அப்படி நீ அனுகிரகம் பண்ணினதை கேட்டு நான் இன்னைக்கு உன்னோட திருப்பாதத்தை நாடி வந்திருக்கேன்ப்பா திருப்புன்கூர் உலானே அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்ணின பதிகத்துல டீட்டெயில்டா அதை சொல்லியிருக்கார். அந்த 3 பேரை வந்து நீ எரிக்காம காப்பாத்தின அந்த 3 புறங்கள்ல இருந்து 2 பேரை உன்னுடைய வாயில் காப்பனா அவளுக்கு போஸ்ட் கொடுத்து செக்யூரிட்டியா உன்னோட என்ட்ரி பாயிண்ட்ல நிக்க வச்சுட்ட. இன்னொருத்தனை வந்து நீ டான்ஸ் ஆடுறத உனக்கு மணிமுழாயை வாசிக்கிறதுக்கு வேலையை கொடுத்து அவனையே உன்னோட குரூப்ல பூதகண குரூப்ல வந்து சேர்த்துண்டுட்ட அப்படின்னு டீட்டெயிலா சொல்றார். அப்ப 3 பேரை மட்டும் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். அந்த 3 பேர் யாரு? பேர்லாம் தெரியல. 3 பேர் தான் சொல்றாரு சுந்தர பெருமான், பேர்லாம் சொல்லல, நேம் தெரியல எனக்கு. அந்த 3 பேரை மட்டும் வந்து எரிக்காதைக்கு காப்பாத்தி அவளுக்கு தனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தன்னோட குரூப்போட சேர்த்துட்டு கையில எடுத்துட்டார் ஈசன். மூவருக்கு அருள் செய்தார். தூமா அப்படி இருக்கிற அனுகிரக மூர்த்தி யாரு அப்படின்னா
தூமா மழை நின்று அதிர வெறுவித்து ஒரு நிறையோடும் ஒருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அப்படி அனுகிரகம் பண்ணினது யாரு அப்படின்னா இந்த அண்ணாமலையா ஈசன் தான். அந்த மலை ரூபத்துல இருக்கிற அந்த ஈசன் தான். அந்த மலை எப்படிப்பட்ட மலை அப்படின்னா மேல மலைக்கு மேல வந்து மழை மேகங்கள் அப்படியே தவழ்ந்து போகிறச்ச ஸ்லைட்டா ஒரு ட்ரிசில் அப்படியே விழறான் அங்க. அது அப்படி விழறத அங்க பல மாடு பசுமாடுகள் எல்லாம் மேய்ஞ்சுட்டு இருக்கு. இந்த மலைச்சாரல்ல காத்தால வந்து அப்படியே மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் ஆத்துக்கு போகும். அதுக்கெல்லாம் மேய்ஞ்சுட்டு இருக்கு. இந்த மேல போற மேகம் வந்து லைட்டா அப்படி மழையை அப்படி தூவி ஸ்லைட் ட்ரிசில் மழை விழவும் அந்த அந்த பசு கூட்டங்கள்லாம் வந்து பயந்து ஏதோ பெருசா மழை வரப்போறதுன்னோ எதுனோ பயந்துட்டு எல்லாம் வந்து கூடி விடுத்தான். அது அங்கங்க அப்படி செதறி போய் மேய்ஞ்சிட்டு இருந்த எல்லா மாடுகளும் வந்து ஒரு இடத்துல கலெக்டட் ஆகி நம்ம திரும்பி போக வேண்டியதுதான், மழை வரப்போறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கூடிட்டான். நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல். அந்த என்டையர் குரூப் எல்லாம் வந்து கலெக்டடா இருக்கக்கூடிய சேரக்கூடின இந்த அண்ணாமலை சாரல் அதுதான் வந்து அந்த ஈசன் இருக்கும் இடம்லாம் சொல்லல, அதுவேதான் ஈசன். அந்த மூவருக்கு அருள் செய்த ஈசன் இந்த அண்ணாமலையார் தான். இந்த மலை ரூபத்துல இருக்கிற அண்ணாமலையார் தான். மஞ்சை பொழிந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார். மேகங்கள் மஞ்சு அத வந்து அப்படியே பொழந்துட்டு கட்டு பண்ற மாதிரி இந்த சந்திரன் வந்து அதுக்குள்ளால மூவ் பண்ணி போறதாம். நம்ம சந்திரோதயம் ஆயிட்டு பக்கத்துல மேகம் இருக்கிறதே பார்த்தா தெரியும். அது சந்திரன் அப்படி மூவ் ஆகிறது, மேகங்கள் மூவ் ஆகும், சந்திரன் மூவ் ஆகும், ரிலேட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அது அந்த மேகத்தை கிழிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ். மஞ்சை பொழிந்த மதியம் அப்படி மேகத்தை பிளந்துட்டு போகிற சந்திரனுடைய ஒரு அம்சம், ஒரு கலையை வந்து தன்னுடைய தலையில ஆபரணமா சூடின்னு இருக்கிற அந்த ஈசன் மதியம் சூடும் வானோர் பெருமானார். சந்திரசேகரனா இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ஈசன் நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். அன்னைக்கு ஒரு நாள் இந்த பார்க்கடலை கடந்து அதுல இருந்து வந்த பயங்கரமான விஷத்தை எடுத்து தான் பானம் பண்ணினார். எதுக்குன்னா லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படணும், எந்த ஜீவனுக்கும் அஹிதம் ஏற்பட்டுடக்கூடாது, நன்மை பொருள் அப்படின்னு அதை எடுத்து தான் பானம் பண்ணினார். அத வந்து உள்ள போனா தன்னோட வயிற்றுல இருக்கிற லோகத்துக்கு எல்லாம் ப்ராப்ளம்னு கழுத்தோட நிறுத்திட்டார். அது அம்மை வேற சகாயம் பண்ணான். வந்து அப்படி கழுத்துல கையை வச்சு பிடிச்ச உடனே அது அப்படியே கழுத்துலயே அப்சார்ப் ஆகி கழுத்து மட்டும் நீல கலர்ல ஆயிடுச்சு. நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் வெஞ்சொல் பேசும் அப்படி இந்த இந்த செய்கை பண்ணின அந்த ஈசன் யாரு அப்படின்னா இந்த அண்ணாமலையார். இந்த ஸ்தலம் அங்க இருக்கு, அதோட வர்ணனை. வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி அஞ்சொர் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே. அந்த மலையோட சாரல்ல வந்து வேடுவ ஃபேமிலி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா மலைச்சாரல்ல. அவளை சேர்ந்த அவ குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், சின்ன பெண்கள் வள்ளியம்மைய வந்து புனம் காக்கிறதுக்கு அனுப்பினாலும் இல்லையா வேடர்கள், அந்த மாதிரி அந்த குலத்துல இருக்கிற பெண்கள்லாம் வந்து சின்ன வயசுல அந்த தானியத்தெல்லாம் எதுவும் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் திருடின்னு போகாம இருக்க காவல் காக்கிறது வைக்கிறதுங்கிறது அவளோட பழக்கம். வெஞ்சொல் பேசும் வேடர், அது அந்த வேடர்கள்லாம் வந்து ஹிம்சா பாவத்தோட அந்த இதுல ஏன்னா அமைதியா தபஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி பாவம் இல்லை அவளுக்கு. கையில ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு அங்க காட்டுல அப்படி சுத்திண்டு அங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ற மிருகத்தெல்லாம் அடிச்சு கொன்னு அந்த மாம்சமெல்லாம் சாப்பிடுற அந்த மாதிரி இருக்கிற குரூப்பு. அவ அதனால பேசுறதும் கொஞ்சம் சூடா, அவளோட பிராணிக் எனர்ஜி அப்படி இருக்கு. சொல் பேசும் வேடா. ஏதாவது ஆர்குமெண்ட் அப்படி இப்படிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் சூடா பேசுவாளாம். அப்படி இருக்க ஹார்ஷா பிஹேவ் பண்ணக்கூடிய வேடர் குலத்தை சேர்ந்த பெண்கள் வேடர் மடவார். அவ
அவளை வந்து இந்த அவளோட அந்த விளைநிலத்தை காக்கிறதுக்கு அவளை சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த பறன் போட்டுட்டு மேலே ஏறி நின்று அந்த ஏரியா ஃபுல்லா அப்படி பார்த்துட்டு இருக்கணும் வியூவில். அது மேலே ஏறி நின்று அந்த பறவை இதனம் அது ஏறி அங்க அழகிய அப்படி அழகிய சொற்கள் கொஞ்சி பேசக்கூடிய கிளிகள்லாம் வந்து அவ விதைச்சிருக்கிற அந்த தெனை வாட்டவர் அந்த கிரெயின்ஸ் சோளம் என்ன இருக்கோ அதோட அந்த முத்தி இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து திங்கிறது கிளிகள்லாம் வந்து இந்த குட்டி பெண்கள்லாம் வந்து இந்த பறன் மேலே ஏறி நின்று அந்த கிளிகள் எல்லாம் ஓட்டுறாளாம். ஆயோ ஆலோலம் அப்படின்னு கிளிகள் எல்லாம் ஓட்டுறாளாம். இதனம் அது ஏறி அஞ்சொர் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காணக்கூடிய இந்த அண்ணாமலை சாரல் அதுதான் வந்து அந்த ஈசன். இது அது ஒவ்வொரு கோவிலுக்கும் சொல்லி அதே வர்றது. அதுதான் இந்த அண்ணாமலை ஈசன். இந்த மலைதான் வந்து அந்த அண்ணாமலை ஈசன். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். அண்ணாமலையானே அண்ணாமலையார் வந்து ஞானஸ்வரூபி. தன்னை அடையறவாளோட குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்கி தன்னுடைய ஞான அனுபவத்தை தரவர் அப்படிங்கிறத வந்து நல்லா அடிச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்படியா இந்த பாடல். ஞானமே அப்படியே உருவாகி நிற்கிற மூர்த்தி. அந்த மலையே அப்படித்தானே உண்டாச்சு. திருவண்ணாமலை சரித்திரம் நம்ம பார்த்தோம் இருக்கோம் இல்லையா. அது வந்து பிரம்ம விஷ்ணுக்களுக்கு ஆர்குமெண்ட் வந்தது யார் பெருசுன்னு. அவளுக்கு முன்னால ஈசன் வந்து ஒரு ஞான ஒளி வடிவமா வந்தார். அக்னி ஸ்தம்பம். அது வந்து இந்த ஐம்பூதங்கள்ல இருக்கிற அக்னி இல்லை, அது வந்து இருப்புங்கிறதே. ஏன்னா ஐம்பூதங்கள்ல இருக்கிற அக்னி வந்து இந்த பாஞ்ச பௌதிகமான லோகத்துக்கு உட்பட்டது. அதுக்கு ஃபியூவல் இருந்தாதான் எரியும். காத்தடிச்சா அது கொஞ்சம் ஃபேன் ஆகி நன்னா எரியும். இல்லை தண்ணி கிண்ணி கொட்டினா விபரீதமான வஸ்துக்கள்லாம் அதில் விழுந்துன்னா அணைஞ்சு போகும். இது வந்து எந்த ஃபேக்டர்ஸும் இல்லை, அது கண்டியூசிவ் ஃபேக்டர்ஸும் இல்லை, விபரீதமான ஃபேக்டர்ஸும் எதுவுமே இல்லாமல் எதுக்குமே ஆட்படாமல் இன்மெஷரபிளா அதனுடைய தன்மை என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாமல் அதை சமீபிக்கவே முடியும். சமீபிக்கனா ஃபிசிக்கலாக அது கிட்டக்க போய் அதை தொடர்றதுன்னு இல்லை, அது என்ன பொருளுங்கிறத வந்து யாருக்குமே சிஸ்டம்ல இறங்க. அதுலதான் அண்ணாமலை. அண்ணுதல் அப்படிங்கிறது சமீபிக்கிறது. அதோடைய தன்மை என்ன, அது என்ன பொருள், அது அதுகிட்ட எப்படி ரிலேட் ஆகணும்ங்கிறது எதுவுமே தெரியாதபடிக்கு ஒரு ஞான ஒளி வடிவமா ஒரு ஜோதி ஸ்தம்பமா அவளுக்கு முன்னால ஆவிர்பவிச்ச ஈசன் தான் வந்து அம்பாள் பிரார்த்தனை பண்ணினான்னுட்டு எல்லாருக்கும் ஆக்சசிபிளா அந்த மலை ரூபத்துல அப்படியே அந்த ஒளி தான் வந்து கண்டென்ஸ் ஆகி அந்த மலையா ஃபார்ம் ஆகிறது. அதனால ஞான ஒளி வடிவமே வந்து திரண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் அந்த மலை. ஞான திரளாய் நின்ற பெருமான், அது நான் இருக்கேன் அப்படி இருப்புங்கிற அந்த ஸ்புரணமே வடிவமா இருக்கிற மலை. அதுதான் அந்த மலை கிட்ட ரிலேட் ஆகிறவாளுக்கு அது என்னதுங்கிறது தெரியும். ஞான திரளாய் நின்ற அப்படியே திரண்டு இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமா இருக்கிறவர் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும். அதுவும் இந்த ஜீவ பாவம், நான் இந்த ஆளு, நான் இந்த உருவம், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அந்த அதுவும் சொலிடிஃபைடா இருக்கு. அது நீ இது இல்லப்பா அப்படி இப்படின்னு குரு என்னதான் சொன்னாலும் சரி சுவாமி அப்படி. இந்த சிங்கக்குட்டியோட கதையை சொல்லுவாரு பரமஹம்ச தேவர். அந்த சிங்கம் வந்து இந்த சிங்கக்குட்டி வந்து தான் ஆடுன்னு நினைச்சுன்னு கொடுத்து, அது பிறந்ததுலேருந்து அது அம்மா ஆடு, கூட இருக்கிறது ஆடு எல்லாமா அப்படியே இருந்துருந்து தானே ஆடுன்னு நினைச்சுன்னு கொடுத்து. ஒரு சிங்கத்தை பாக்குறது காட்டுல, அது வந்து சொல்றது நீ சிங்கம், நீ ஆடு இல்லை அப்படின்னு. இல்லை சார் நான் ஆடுதான் அப்படின்னு. நான் சொல்றேன் நீ சிங்கம் தான் அப்படின்னு கொஞ்சம் அதட்டி சொன்ன உடனே சரி சரி நான் சிங்கம் அப்படின்னு வெளியில சொல்லிட்டு மனசுக்குள்ள இல்ல இல்ல நான் ஆடு அப்படின்னு முடிச்சுட்டு தான் அந்த மாதிரி. இந்த ஜீவ பாவமும் வந்து எவ்வளவுதான் உபதேசம் பண்ணாலும் குரு வார்த்தையெல்லாம் சொன்னாலும்
ஆமா, நன்னா இருக்கு. கேட்கறதுக்குலாம் சூப்பரா இருக்கு. ஆனா அது என்னதுன்னு வரமாட்டேங்கிறது. திருப்பி திருப்பி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கிட்ட இருக்கிற அந்த பாண்டேஜ் அத்தனை ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் இந்த ஆளு தான், நான் இப்படிப்பட்டவன் தான், அப்படிப்பட்டவன் தான்ங்கிறது தான் வந்து இதை பண்ணினவன், அதை பண்ணினவன். எல்லா அதுகிட்ட அவ்வளோ கனெக்ஷன் இருக்கு. அதுவும் ஊனத்திரள். ம், இந்த லிமிட்டேஷனோட இருக்கிற கனெக்ஷன் அதுவே திரண்டு சொலிடிஃபைடா இருக்கக்கூடிய அந்த ஜீவபாவம். அவர் வந்து ஞானத்திரள், இந்த ஜீவன் வந்து ஊனத்திரள். அந்த லிமிட்டேஷனே அப்படி சொலிடிஃபைடா நல்லா கண்டென்ஸ்டா இருக்கக்கூடியது. கனீபவிச்சு இருக்கிறதுன்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம் இருக்குல்ல, அது இந்த லிமிட்டேஷனே கனீபவிச்சு இருக்கக்கூடிய ஒரு ரூபம் அந்த ஜீவன். அதுல அண்ணாமலையார் வந்து ஞானமே அப்படியே கனீபவிச்சு இருக்கக்கூடிய ஞானத்திரள். அவர் அந்த ஞானத்தோட வெயிட், அந்த வீரியத்தினால இந்த ஊனத்திரளை எரிச்சு புசுக்கிறாராம். ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். இட் இஸ் ஃபார் ஷியோர். அவர் நீக்கிறார் அப்படிங்கிறது வந்து வாஸ்தவம் அப்படின்னு சம்பந்த பெருமான் வாக்கால ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். நல்ல அடியார் மேல். நல்ல அடியார்னா என்ன அப்படின்னா ஒரு சித்த சிந்தை. இது ஒன்றும் நான் என்னத்தையோ அச்சீவ் பண்ணி எனக்கு என்னவோ பர்சனலா ஆகணுங்கிற அந்த ஃபீடு எல்லாம் இல்லாம ஈசன் பால் அன்பு, எல்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிற அந்த பாவத்தோட அதை நாடி வரவாளுக்கு அந்த கிளென்சிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரளோடு இன மான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அணையும் சாரல். அது பன்றி கூட்டங்கள், ஏனத்திரள், அது அப்புறம் வந்து மானு கரடி எல்லாம் அந்த மலைச்சாரல்ல ஆனந்தமா எல்லா ஜீவன்களும் வந்து அமைதியா வாசம் பண்ணிட்டு இருக்கு அந்த மலையோட சாநித்தியத்துல. ராத்திரி வந்து அதெல்லாம் அந்த மலைச்சாரல கீழே இறங்கி வருதான். ஏனத்திரள் மானு கரடி எல்லாம் நைட்டு டயத்துல அப்படியே இந்த சாரல்ல இறங்கி கீழே வருது. அதோட சேர்ந்து ஆணைகளும் வருது. ஆணைத்திரள் வந்து அணையும் சாரல். யானை கூட்டங்களும் அப்படி குரூப்பா வந்து அந்த சாரல்ல மேய்ஞ்சு கீழே வருதோ மேல போறதோ வந்து அணையும் சாரல். அந்த சாரலை வந்து அடையக்கூடிய யானை கூட்டங்கள்லாம் இருக்கிற அந்த அண்ணாமலை தான் வந்து அந்த ஈசனுடைய ரூபம், அவர் எழுந்தருளி இருக்கும் தன்மை. இழைத்த இடையாள் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடை ஒன்று ஏறி பெரியார் புறம் எய்தார். ரொம்ப லட்சணமா ஸ்திரைன பாவத்தோட லட்சணமா அழகா இருக்காளாம் உமையம்மை. அவளை தன்னுடைய ஒரு பாகத்துல கொண்ட ஈசன். அந்த ஸ்தலத்துலதான் வந்து அம்பாளுக்கு தன்னுடைய இடபாகம் கொடுத்ததா அங்க ஐதீகம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு அம்மைய வந்து தன்னோட கலந்துண்டு தன்னோட இடபாகத்துல அவளை எடுத்துட்டு ஒரே ரூபமா அர்த்தநாரீஸ்வர ரூபமா உருவம் பூண்ட அந்த ஈசன் உமையாள் மங்கர் இமையோர் பெருமானார், எல்லா தேவதைகளும் வழிபாடு பண்ணக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் தழைத்த சடையார். நீண்ட ஜடை இருக்கு, அது அப்படி தாழ இறக்கி அவுத்து விட்டுன்னு இருக்காராம். விடை ஒன்று ஏறி ரிஷபத்தை வாகனமா கொண்டு அதுல அப்படி ஏறி வரவர் அன்னைக்கு இந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் எரிச்சவர். திருப்பி திருப்பி அதே கன்னடேஷன். தன்னை நாடி வர அடியார்களுடைய 3 மலங்களையும் எரிக்க வல்லவர். விடை ஒன்று ஏறி தரியார் புறம் எய்தார். திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் அக்னிக்கு இரையாக்கினவர். யார் அவர்? பிழைத்த பிடியை காணாது ஓடி பெருங்கை மதவேழம் அழைத்து திரிந்து அங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையாரே. ஆண் யானை பெண் யானை அப்படி சேர்ந்து சுத்தின்னு இருக்கு. அல்ல பெண் யானை வந்து விளையாட்டா எங்கேயோ மறைஞ்சு ஓடி போயிடுது. அது எங்க போயிடுதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஆண் யானை வந்து பெருங்கை மத வேழம் நீண்ட துடிக்க இருக்கக்கூடிய மத ஜலம் ஒழுகின்னு இருக்கிற அந்த ஆண் யானை வந்து அந்த பிடி யானையை தேடி அது கூப்பிட்டு அழைத்து திரிந்து
எங்க இருக்க எங்க இருக்கேன்னு தேடிட்டு போய் கூப்பிட்டு சப்தம் போட்டு மலை ஃபுல்லா சுத்தி டயர்டாயி அப்படியே படுத்துன்னு தூங்கி போயிட்டான். இந்த அந்த சீன்லாம் காணுறது அந்த மலை சாரல்ல. அப்படி இருக்கிற இந்த மலை தான் வந்து அந்த அருணாச்சலேஸ்வரருடைய தன்மையா அங்க அவர் எழுந்தருளி இருக்கிறது. தரியார்புரம் எய்த ஈசன் இப்படிப்பட்ட அண்ணாமலையாரே. உருவில் திகழும் உமையாள் வங்கர் இமையோர் பெருமானார் வெறு செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தீ எழுவித்தார். திருப்பி அதே திரிபுர தகன மூர்த்தியா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவர் ஊர திரளை மாய்க்கும் ஈசன் ஒல்லியோ. திருப்பி அதே ரொம்ப அழகா இருக்கக்கூடிய உமையம்மை. உருவி அப்படி ஒளி வடிவமா ஜோதிர் வடிவமா அப்படி அவளும் ஞானஸ்வரூபிணியா அனுகிரக மூர்த்தியா இருக்கா உமையம்மை. அவளை வந்து தன்னுடைய ஒரு பாகம் இடபாகத்துல கொண்ட அந்த ஈசன் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார். எல்லா தேவதைகளும் வந்து வழிபட ஈசன் அண்ணாமலையில எழுந்தருளி இருக்கார். அன்னைக்கு ஒரு நாள் அவள்லாம் பிரார்த்தனை பண்ண இந்த மலையை வளைச்சு ஒரு வில்லா அதை வந்து அதை அப்படி ஊனிண்டு காலால அந்த வில்ல ஊனிண்டு இருந்து அம்பு எய்தி அம்பு எய்தின்னு வந்திருக்கா. செருவில் ஒரு கால் வளைய உண்டி அக்னிய வந்து அதுல சரமா கோத்து அந்த திரிபுராசுரரோட 3 புறங்களையும் அக்னிக்கு இரையாக்கினவர். யார் அந்த ஈசன்? பருவில் குறவர் புனத்தில் குவித்த பருமாமணி முத்தம் அருவி திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே. யார் அந்த ஈசன் அப்படின்னாக்க கையில வந்து கனத்த வில்லு, நல்ல தடியா இருக்கக்கூடிய மரத்தினால் செய்யப்பட்ட கனத்த வில்ல வந்து கையில பிடிச்சிட்டு இந்த குறவர்கள், அதெல்லாம் அந்த மலையில வாழக்கூடிய ஜனங்கள், வேடர் குறவர், அதெல்லாம் பருவில் குறவர் அப்படி கனத்த வில்ல கையில பிடிச்சிட்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணக்கூடிய குறவர்கள்லாம் சுத்தின்னு இருக்கா. அவளுக்கு வந்து குணம்ங்கிறது அவளோட விளை நிலம். அவள் சாப்பிட்றதுக்கு என்ன தானியம்லாம் வேணுமோ அதெல்லாம் விளைச்சிருக்கிற நிலம். அங்க வந்து இந்த மலையில கிடைக்கக்கூடிய ஒசந்த பொருட்கள் எல்லாம் அவ வந்து கலெக்ட் பண்ணி குவிச்சு வச்சிருக்காளாம். குணத்தில் குவித்த பருமா மணி முத்தம், நல்ல குண்டு குண்டா மணிகள். நல்லா அந்த மலையில எப்படி சமுத்திரத்துல வந்து பல மணிகள் ரத்னங்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரி மலை மேலேயும் இருக்கு. அங்கங்க ரெவியூலட்ஸ்லாம் வரும்போது இந்த மண்ணு கிளறத்தெல்லாம் வந்து அந்த மணிகள்லாம் வெளிப்படுறது. அதுல குண்டு குண்டா பெருசா இருக்கக்கூடிய விலை உயர்ந்த மணிகள். அப்புறம் அந்த மூங்கிலேருந்து வெடிச்சு விழுந்த முத்துக்கள், யானையோட தந்தத்துலேருந்து விழுந்த முத்துக்கள் எல்லாம் அங்கங்க செதறி கிடக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து இந்த குறவர்கள் வந்து அவளோட புனை நிலம், இப்போ அதாவது அவ அந்த விளை நிலம் புனத்துல வந்து கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்காளாம். அங்கங்க கிடைக்கிற அந்த மணிகள் முத்தெல்லாம் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கா. அருவி ஜலம் அப்படி பாஞ்சு பிரவாகமா போறது மலை மேலேருந்து. அதுல கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாச்சு அப்படி இப்படின்னால அதோட கோர்ஸ் மாறு மொழியோ. அது இவ புனத்துல குவிச்சு வச்சிருக்கிற மணி முத்து அது எல்லாத்தையும் தன்னோட கோர்ஸ்ல அடிச்சுட்டு அருவி கீழே பாஞ்சு ஓடுறதாம். பருமா மணி முத்தம் அருவி திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே. அருவியோட சேர்ந்து பல மணிகள் முத்துக்கள் எல்லாம் இறங்கி அப்படி கீழே தெரிச்சு ஓடி வரக்கூடிய சாரல் இருக்கிற திரு அண்ணாமலைங்கிற அந்த மலைதான் அந்த ஈசனுடைய ஸ்வரூபம். அந்த மலையே ஸ்வரூபமா அந்த ஈசனங்க எழுந்தருள் இருக்கார். இறைத்தோர் ஊழி அடியார் வேண்ட இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில். எனைத்தோர் ஊழி அடியார் ஏத்தர். ஊழிக்கா, அதாவது அவர் எட்டர்னலா இருக்கிற பொருள். அடியார்கள் அவருக்கு என்னைக்கும் அன்புப்பட்டவர்கள் இருக்கா எல்லா காலத்திலையும். அவெல்லாம் வந்து ஈசனை வந்து தனக்கு தனக்கு வழிகாட்டுற பொருள்ங்கிற அந்த ஞான வடிவினன்கிறத உணர்ந்து அவரை வந்து எல்லா காலத்திலயும் அடியார்கள் ஸ்துதி பண்ணிட்டே இருக்கா.
இணைத்தோர் ஊழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார். தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடின அந்த ஈசன் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோரி. நினைத்து அப்படிங்கிறது வந்து மனசால நினைச்சுக்கிறதும் தான் ஆக்சுவலா அந்த பிரசன்ஸை வந்து ஹிருதயத்துல உள்ள வாங்கிக்கிறது. அண்ணாமலையான் வந்து நினைக்கிறதுங்கிறதுக்கு டெஃபினேஷன் அடியார்கள் வந்து கேட்பா ஆசிரமத்துல, நினைக்க முக்தி அருணாச்சலம்னு சொல்லியிருக்கேன் பகவானே அப்படின்னா, அந்த மலையோட ரூபத்தை வந்து எண்ணங்கள்ல கொண்டு வந்து அப்படின்னு நிறுத்திக்கிறதா, இல்ல அந்த மலையோட ஃபார்மை பார்த்துட்டே இருக்கிறதா, அதை நினைக்கிறதுனா என்ன அப்படிங்கிறப்ப வந்து அண்ணாமலையான் சொல்லுவார், எதுவுமே நினைக்காம இருந்தாக்க அண்ணாமலையே நினைச்சதா ஆச்சு. அதே டெஃபினேஷன் தான் வந்து நம்ம மாணிக்க வாச்சக பெருமான் வந்து கொடுக்குறார். அந்த அந்த பரம்பொருளை எப்படி நினைக்கிறது? உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன். ஹிருதயத்துல வந்து எழக்கூடின ஞான சூரியன் மாதிரி இருக்கிற உன்னுடைய தன்மையை எப்படி நினைக்கிறது அப்படின்னாக்க, நினைப்பு அற இருந்து நினைந்தேன். அந்த தாட்ஸே இல்லாம, நான் இந்த ஆளு, நான் இருக்கிற லோகம், அதுல நான் இதை பண்ணணும், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணாம விட்டுருக்கேன், நன்னா பண்ணியிருக்கேன், தப்பா பண்ணியிருக்கேன், இதுதான் பிளான் இருக்கு, அந்த எண்ணங்கள் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்லேருந்து தான் எல்லா எண்ணங்களுமே கிளம்புறது. நான் இந்த ஆளு அப்படிங்கிற மூலமான எண்ணத்துலேருந்து தான் நான் இப்படி இருக்கிறவன் அப்படி இருக்கிறவன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணாம இருக்கேன், இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், எல்லா மூலமான தாட்டு நான் இந்த ஆளுங்கிற தாட்டு. அந்த எண்ணம் இல்லாம இருந்தாக்க இருப்பு மாத்திரமா, அதுதான் வந்து அந்த பொருளை நினைக்கிறது. அதான் நினைப்பு அறை உள்ளத்தி எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன். இது என்னன்னா, இப்ப ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க வந்து one wants to throw light on it. நேச்சுரல் லைட் இல்லைனாக்க ஏதோ டார்ச் கிரிச்சு ஏதோ ஒன்று அது பக்கமா அப்படியே அடிக்கிறோம். என்னன்னா, அது மேல அந்த லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட இந்திரியம் மூலமா நம்மளுக்கு அது தெரியணும் அப்படின்னு விட்டோம். இதுதான் தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ்ங்கிறது. லோகத்துல உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது மனசு புத்தி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதுக்கு இந்த ஃபார்ம் வந்து உள்ள ரெஜிஸ்டர் ஆகணும். அதோடைய தன்மை சாப்பிட்டா இதாகும், இது எப்படிப்பட்டது அப்படின்னு அதோடைய தன்மைகள்லாம் தெரிஞ்சுட்டாக்கா அதை வந்து தெரிஞ்சுட்டதா ஆச்சு. இப்ப இது வந்து உலக பொருட்கள்ல இருந்து வேறுபட்ட பொருள். அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து அதுவா இருக்கிறது தான். நம்மளே அதுவா தான் இருக்கோம். அதனால நான் வந்து இந்த ஆளா இருக்கேன்னு நினைச்சுக்காம இருந்தாக்க நம்மள அதுவா தான் இருக்கோங்கிறது தெரியும். ஏற்கனவே ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீனை புதுசா கொண்டு வந்து பின்னால விரிக்க வேண்டாம். அந்த படம் அதுல ஓடுறதுனால கவனம் படத்து மேலேயே இருக்கிறதுனால ஸ்கிரீன் இருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. கவனத்தை அதுலேருந்து நீக்கி தன்னுடைய இருப்புக்கு கொண்டு வந்தாக்கா அதை வந்து நினைச்சதா ஆச்சு, அதை பார்த்ததா ஆச்சு, அதை கேட்டதா ஆச்சு, அது சாப்பிட்டதா ஆச்சு, எல்லாம் அதுகிட்ட ரிலேட் ஆகிறதுங்கிறது வந்து அதுவா இருக்கிறது தான். நினைத்து தொழுவார். அதனால அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் வந்து அண்ணாமலைய வந்து நினைக்கிறதா ஆச்சு. அப்படி அதுகிட்ட கனெக்டட் ஆரவாளுடைய பாவத்தை வந்து நீக்கும் ஈசன். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோடி. அவரே நிமலர். அவர் வந்து எல்லா மலங்களுக்கும் அப்பாற்பட்டு அந்த லிமிட்டேஷன்ஸோட பாதிப்பு இல்லாம இருக்கிற அந்த பரம்பொருள். அவருக்கு தான் வந்து நம்ம என்னவோ அதுதானே அடுத்த வாழ்க்கை கொடுக்க முடியும். ஈசன் வந்து அந்த ஞான ஒளி வடிவமா இருக்கிறதுனால அண்ணாமலையார் சார்றவாளையும் அப்படியே தன் நிலைய அவளுக்கு கொடுத்து அந்த ஞான ஒளி வடிவமா ஆக்கிடுறார். பாவம் தீர்க்கும் நிமலர், அவர் நிமலர். மலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், தானே ஒளி வடிவமா இருக்கக்கூடியவர்.
அவரை வழிபடுறவாளுக்கும் அந்த நிலையே கொடுக்க வல்லவர். அவர் எழுந்தருளி இருப்பது எங்கன்னா, கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. இந்த எருவ மாடு ஒரு எருமை கூட்டத்தை வந்து ஆயன், இந்த மாடு மேய்க்கிற ஒரு புள்ள வந்து மேய்ச்சின் வந்திருக்கு ஒரு எருமை கூட்டத்தை. அதில் ஒரு எருமை என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக நல்லா கணச்சிண்டு கனத்த குரலோட இருக்கிறத ஒரு இதை வந்து காணும். எங்கே போச்சுன்னு தெரியல அந்த எருமை மாடு, அப்படியே மேய்ஞ்சுட்டே எங்கே போச்சோ தெரியாது. அப்போ வந்து அதை கூப்பிடணும், இந்த குரூப்பை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு அந்த ஆயன் இது அந்த இடையன் அந்த மாடு மேய்க்கிற பையன் வந்து தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து அப்படியே வாசிக்கிறான். அவனுக்கும் அந்த மாடு மேய்க்கிறவனுக்கும் அந்த மாடுக்கெல்லாம் நல்ல கனெக்ஷன், தன்னை கூப்பிடுறா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியும். இவன் வந்து குழல் ஊத அவன் ஓட்டின்னு வந்த எல்லா எரும மாடும் எங்கெங்க மேய்ஞ்சிட்டு இருந்ததோ எல்லாம் வந்து கலெக்டட் ஆயிட்டான். நம்மளை கூப்பிடுறா, நம்ம போகணும் அவங்கிட்ட அப்படின்னு எல்லாம் வந்து கலெக்டட் ஆயிட்டான். ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. அப்படி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காணப்படுற இந்த அண்ணாமலை தான் வந்து, இந்த சாரல் இருக்கிற அண்ணாமலை தான் வந்து அந்த ஈசனுடைய தன்மை. இதுவாதான் அவர் இங்க இருக்கார். வந்தித்து இருக்கும் அடியார் தங்கள் வருமேல் வினையோடு வந்தித்து இருந்த பாவம் தீர்க்கும் பரமன் முறை கோயில். திருப்பி அங்க வந்து நல்ல அடியாருக்கு ஊனத்திரளை நீக்கிறார்னு வந்தது இல்லையா, இங்க வந்து தன்னை வந்து வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு வரக்கூடிய வினை பயன்கள், அவளை பந்திச்சு இருக்கக்கூடிய வினை பயன்கள், இப்ப ஆபரேஷனுக்கு வந்திருக்கிற வினை பயன்கள் பிராரப்தம்னு சொல்லுவோமே அது. அப்புறம் இனி வர்றதுக்கு என்ன இருக்கோ, ஆகாமியோ சஞ்சித்தமோ ஏதோ வாட்டவர், அந்த மாதிரி இருக்கிற கர்ம வினைகள் எல்லாத்தையும் கர்ம மலம் ஃபுல்லா கிளென்ஸ் பண்றார் அண்ணாமலையார். வருவினையோடு வந்தித்து இருந்த பாவம், இப்ப இஃபெக்டுக்கு வந்தது, இனி வரதுக்கு இருக்கக்கூடிய கர்ம வாசனைகள் எல்லாத்தையும் வந்து தீர்க்கும் பரமன், எல்லாத்தையும் கடந்த பொருள். அதனால அவருக்கு வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் எதுவும் பாதிக்காது. தன்கிட்ட வர அடியார்களுடைய இந்த பந்தங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி தரக்கூடிய பரம்பொருளா இருக்கிற ஈசன் எழுந்தருளி இருப்பது. முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைகள் மேல் அந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அந்த மலை அடிவாரத்துல மேல வாழக்கூடிய ஜனங்கள்லாம் வந்து முழவு, இந்த தாளவாத்தியத்தை எடுத்து வாசிக்கிறா. அந்த அதோட ஓசை, முழவின் ஓசை வந்து அந்த மலை மேல மலைச்சாரல்ல அதை இருக்கிறவாதான், சாரலோ அடிவாரமோ ஏதோ ஒண்ணு மலைக்கு பக்கத்துல இருந்துட்டு இந்த தாளவாத்தியத்தை வாசிக்க, அந்த தாளம் சப்தம் வந்து கல் மலையில அப்படி மோதி எதிரொலிக்கிறதாம். முதுகல் வரைகள் மேல், ரொம்ப பழமையான கல்மலை, அதாவது யுகாந்தரமா ஈசன் அந்த அக்னி வடிவம் அப்படியே சொலிடிஃபை ஆகி ஃபார்ம் ஆன மலை இல்லையா, முதுகல் வரை, ரொம்ப பழைய கல்லு, அதால ஆன அந்த மலை ரூபம். வரைகள் மேல் அந்திப்பிறை வந்து அந்த முழவின் ஓசையும் கேட்கறது அந்த மலையில கல்லுல மோதி. அப்புறம் அந்த மலை அவ்வளோ ஒசரமா இருக்கு. சந்தியா காலம் வந்து சந்திரன் உதிச்சு வந்தாக்க சந்திரனுடைய பிறை வந்து அந்த மலை மேல தங்கற மாதிரி இருக்கு. அந்திப்பிறை வந்து அணையும் சாரல், அப்படிப்பட்ட அழகிய சாரல்களை உடைய இந்த அண்ணாமலை தான் வந்து ஈசன் எழுந்தருளி இருக்கும் தன்மை. சாரல் அண்ணாமலையாரே. ஐயோ முடிக்க முடியாது, ரொம்பவே போயிடுது. சரி, இது ஒண்ணு பார்ப்போம். மறந்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள் நிறந்தான் முறிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார். இந்த ராவணன் அவன் மரத்தன்மை எல்லாம் வந்து
ஒரு சாஃப்டா சொல்லி கிள்ளி பண்ற தன்மை இல்லை. அந்த மரம்ங்கிறது வந்து ஆம், எடுத்து என்ன பாரு, அதை பண்ணிவிடு இதை பண்ணிவிடு, அந்த ஒரே விரட்டி மிரட்டி அப்படி இருக்கக்கூடிய தன்மை. அப்படி இருக்கிறான் ராவணன். மரம் அது என்னால முடியாதது இல்லையா, என்னுடைய வீரியம் என்ன அப்படின்னு அவனு வலிமை மேல வேற ஒரு ஆஹ், செருக்கு. ரொம்ப எல்லாம் தடாம்புடாம்னு செய்யக்கூடிய தன்மையோட அந்த ராவணன் வந்து கைலை மலைய நினைச்சு பார்க்காம தான் என்னத்தை பண்றோங்கிறத வந்து நினைச்சு பார்க்காம அந்த கைலை மலையை போய் பெயர்த்தி எடுக்க அவனுடைய தோள்கள் வந்து முறிஞ்சு போகும்படியா இந்த மலைக்கு கீழே தன்னுடைய திருப்பாது விரலால வச்சு நெரிச்ச ஈசன் நெறிய ஊன்றி அப்புறம் அவன் வந்து தன்னுடைய தப்ப உணர்ந்து ஈசனை ஸ்துதி பண்ணி பாட அவனுக்கு வந்து சமிருத்தமா அனுகிரகம் பண்ணினார். ராவணன்ற பெயர் கொடுத்து சந்திரஹாச வாழ் கொடுத்து அவளுக்கு ரிலீஸ் பண்ணி எல்லாம் நிறைய அனுகிரகம் பண்ணினார். நிறைய அருள் செய்தார். திறந்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே. தேவதைகள்லாம் வந்து நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ண பல பல சிச்சுவேஷன்ஸ்ல பல வலிமை வாய்ந்த அசுரர்கள்டேந்து திரிபுராசுரர்கள் எல்லார்கிட்டேருந்து வந்து தேவதைகளை காப்பாத்திருக்கார். அப்படி அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கு பரம அனுகிரக மூர்த்தியா இருக்கிற அந்த ஈசன் தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி, அதாவது தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி, தேவதைகள் வந்து சாத்விக பாவத்தோட இருக்கிறவா, அவளை வந்து இந்த ஆசுர விற்த்தியோட இருக்கிற ராட்சசர்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து கஷ்டப்படுத்துறதெல்லாம் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு அப்படின்னுட்டு அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த அசுரர்கள்கிட்டேருந்து காப்பாத்தின அந்த ஈசன் அறந்தான் காட்டி அருளி செய்தார். அவர் யாருன்னா இந்த அண்ணாமலை ரூபத்துல, மலை ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த ஈசன் தானே, அவருடைய தன்மை தானே இது. நமது இன்னும் 3 பாடல் இருக்கு, கண்டினியூ பண்ணி பார்த்தா டைம் ஆயிடும். நம்ம ஒண்ணுல முடிச்சுக்கலாம். நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.